ஒரு ஆண் கழுதை ஒரு பெண் கழுதை ஒரு ஜோடி வாங்கினா 1,00,000 ரூபாய் இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கறி மார்க்கெட்டே இருந்து சீராளாவில். இப்போ வந்து அதுங்களுக்கு வந்து அறக்கக்கூடாது, அதுங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வளர்க்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய பெரிய பில்டிங்கு அவங்கெல்லாம் பங்களா அவங்க கட்டுறாங்க, அவங்கெல்லாம் எடுத்துன்னு போய் வாசலில் வச்சு அதுக்கு ஒரு ஆளை வச்சு மேய்ச்சி கட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நபர் வந்து இப்போ கழுதை வளர்ச்சி அது மூலிமா நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க? என்ன மாதிரி அதுக்கு என்ன சாப்பிடும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எத்தனை மாதத்துல குட்டி போடும், எந்த பெண்கள் எத்தனை பெண் கழுதுக்கு எத்தனை ஆண் கழுது இருக்கணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆண் கழுதை ஒரு பெண் கழுதை இது 2 மட்டும் வாங்கிட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ இருக்கும், அதுக்கு பராமரிப்பு செலவு எவ்வளோ இருக்கும், அதுக்கு பார்த்துருக்குன்னா ஒரு ஆள் போடுறதுனா எவ்வளோ இருக்கும், இப்போ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஒரு ஆண் கழுதை ஒரு பெண் கழுதை ஒரு ஜோடி வாங்கினா 1,00,000 ரூபாய் இருக்கணும் ரெண்டுக்குமே. அது ஒரு ஆள் வச்சு அதை பராமரிக்கணும்னா அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 தரணும். அதுங்களுக்கு தீனி அது இதன்னு கணக்கு பண்ணியாங்கன்னா அது என்ன சாப்பிட போகுது, நம்ம என்ன வைக்கிறோமோ அதை புல்லு போடலாம், இல்லை வேறு வேஸ்ட்டான காய்கறி போடலாம், சாப்பாடு போடலாம், அவ்வளோதான் அதுக்கு.